I am Ramya. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா percentageோட part 4 வீடியோ பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம part 3 வரைக்கும் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிருக்கோம். அந்த வீடியோ இன்னும் நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் கொடுக்கிறேன் फ्रेंड्स, அதை பாத்துக்கோங்க. part 4 வீடியோ போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா அப்படியே கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க फ्रेंड्स. फ्रेंड्स வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த part 4 வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா percentage பொறுத்த வரைக்கும் increase decrease அப்படினு இருக்கிற மாதிரியான டாபிக்ஸ்ல வந்து எப்படி percentageல வந்து சால்வ் பண்றது, ஈஸியா ஃபாஸ்டா சால்வ் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். ஒரு percentage நம்ம பொறுத்த வரைக்கும் எப்படி கொடுத்திருப்பான் அப்படினா ஒரு பர்சனோட salary 20% increase ஆகுது, திரும்ப அதே பர்சன் வந்து 30% decrease ஆகுது, இந்த மாதிரி எல்லாம் क्वेश्चन கொடுத்திருப்பான். அந்த மாதிரி increase decrease அப்படிங்கற வேர்டை பார்த்தாலே நீங்க ரெண்டு மெத்தட்ல நீங்க क्वेश्चन வந்து சால்வ் பண்ணலாம். ஒண்ணே effective percentage மெத்தட்ல சால்வ் பண்ணலாம், இல்லாட்டி fraction மெத்தட்ல நீங்க சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் effective percentage மெத்தட்னா என்ன அப்படிங்கறத நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன் फ्रेंड्स. effective percentage மெத்தட்க்கு இன்னொரு நேம் வந்து என்னன்னா successive percentage. effective percentageனாலும் successive percentageனாலும் சேம் தான் फ्रेंड्स. இதுக்கான ஃபார்முலா வந்து என்ன அப்படினா x + y + xy/100. இங்க பிளஸ் தான் வரும்னு கிடையாது, பிளஸ் ஆர் மைனஸ் நான் போட்டுருக்கேன். x + y + xy/100. இங்க பிளஸும் வரலாம் மைனஸும் வரலாம். அந்த வேல்யூ நம்ம எப்படி பார்க்க போறோம் அப்படினா x வந்து xம் percentageோட வேல்யூ தான், y அப்படிங்கிறது ஒரு percentage தான். இத சால்வ் பண்ணி வரக்கூடிய ஆன்சரும் நம்ம வந்து percentageல தான் சொல்ல போறோம். அது நம்ம எப்படி x ஓட வேல்யூ y ஓட percentage வேல்யூ வந்து பிளஸ் மைனஸ்னு சொல்றோம் அப்படினா क्वेश्चनல x percentage அப்படினு கொடுக்கும்போது அந்த percentage increase, more, greater, tax, profit அப்படினு என்ன கீவேர்ட் அதுல கொடுத்திருக்காங்களோ அந்த கீவேர்டை சூஸ் பண்ணி அதை பார்த்து நீங்க இது பிளஸ்ஸா மைனஸான்னு போடணும். இந்த மாதிரியான கீவேர்ட்லாம் வந்துருச்சுன்னா நீங்க பிளஸ் அப்படின்னு நீங்க போடணும் percentage வேல்யூ. சப்போஸ் டிக்ரீஸ், லாஸ், லெஸ், டிஸ்கவுண்ட் இந்த மாதிரிலாம் கீவேர்ட் வந்துருந்துச்சு அப்படின்னா அந்த percentage வேல்யூ நீங்க மைனஸ்னு போடணும். இதான் फ्रेंड्स x + y + இந்த xy எப்படி போடுறோம் அப்படின்னா ஒருவேளை x பிளஸ்ஸா இருந்து y மைனஸா இருந்துச்சு அப்படின்னா இதை மல்டிப்ளை பண்ணும்போது இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வரும், மைனஸ் அப்படின்னு வரும். ரெண்டுமே சேம் வேல்யூவா இருந்துச்சு, சேம் சைனா இருந்துச்சு அப்படின்னா மல்டிப்ளை பண்ணும்போது இங்க பிளஸ் அப்படிங்கிற ஒரு வேல்யூ வரும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் फ्रेंड्स. டைரக்டா நம்ம ஃபிராக்ஷனுக்குள்ள போலாம். ஃபிராக்ஷன் மெத்தட் வந்து எப்படி அப்படின்னா இப்போ ஒரு 2% வேல்யூ வந்து क्वेश्चनல கொடுத்திருப்பாங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இங்க எழுதிக்கிறேன் 10% டிக்ரீஸ் 20% இன்க்ரீஸ் அப்படினு நான் கொடுத்திருக்கேன். இப்படி வந்து சம்ல கொடுத்திருந்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், இந்த percentage வேல்யூவை ஃபிராக்ஷனா கன்வர்ட் பண்ணணும். 10% எப்படி ஃபிராக்ஷனா எழுதலாம், 1/10 அப்படின்னு எழுதலாம். 20% வந்து 1/5 எழுதலாம். பார்ட் 2 வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் फ्रेंड्स. அதுல நான் படிக்க சொல்லியிருப்பேன். இப்போ வந்து 10% வந்து டிக்ரீஸ் அப்படின்னு இதுல கொடுத்திருக்கு. அதனால நீங்க ஓல்ட் நியூ அப்படின்னு நீங்க எழுதுங்க. ஃபிராக்ஷன் மெத்தட பொறுத்த வரைக்கும் டிக்ரீஸ்னு கொடுத்ததுனால இந்த 10 வந்து 9ஆ டிக்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் 1/5 வந்து 20% வந்து இன்க்ரீஸ் அப்படின்னு கொடுத்ததுனால இந்த 5 வந்து இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க, 6ஆ இன்க்ரீஸ்ட் ஆகுது. ஓகேவா? 10 ஃபர்ஸ்ட் டினாமினேட்டர் அப்படி போடுங்க, டிக்ரீஸ்னு வந்துச்சுன்னா ரெண்டையும் மைனஸ் பண்ணி போடுங்க. அதுக்கப்புறம் டினாமினேட்டர் அப்படி போடுங்க, இது இன்க்ரீஸ்னு வந்துச்சுன்னா ரெண்டையும் ஆட் பண்ணி போடுங்க. அவ்வளவுதான் फ्रेंड्स. அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம், இது ரெண்டையுமே நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம். 10 × 5 50, 9 × 6 54 மல்டிப்ளை பண்ணாச்சு. அதுக்கப்புறம் இன்கிரிமெண்ட் ஃபார்முலா வந்து என்னன்னா ஃபைனல் வேல்யூ மைனஸ் இனிஷியல் வேல்யூ டிவைடட் பை இனிஷியல் வேல்யூ இன்டு 100. இங்க வந்து 54 - 50 டிவைடட் பை 50 இன்டு 100. இதான் फ्रेंड्स ஃபார்முலா. இத பாருங்க 4/50 இன்டு 100 இத அடிச்சு கொடுத்தா ஆன்சர் வந்து 8%. இதுதான் फ्रेंड्स ஃபிராக்ஷன் மெத்தட். இப்போ உங்களுக்கு சரியா புரிஞ்சிருக்குமா என்னன்னு தெரியல, ஆனா நம்ம நெக்ஸ்ட் நம்ம சம் சால்வ் பண்ண உங்களுக்கு கண்டிப்பா புரியும் फ्रेंड्स. வாங்க நம்ம சம்க்குள்ள போலாம். फ्रेंड्स ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. The base of a parallelogram is increased by 30%. The height of the parallelogram is decreased by 20%. Find the percentage change on its area அப்படின்னு क्वेश्चन கேட்டிருக்காங்க. இதுவே நம்ம பார்ட் 2 வீடியோல நம்ம எப்படி பார்த்தோம் அப்படின்னா பார்ட் 3 வீடியோல நம்ம எப்படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இவ்வளோ percentage வந்து சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா ஏரியா வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். அதுக்கு நம்ம ஏபிபி ட்ரிக் யூஸ் பண்ணி பார்த்தோம். ஆனா இங்க வந்து என்ன சொல்றாங்க, parallelogram பேஸ் வந்து 30% சேஞ்ச் பண்றாங்க, ஹைட் வந்து 20% வந்து சேஞ்ச் பண்றாங்க அப்படின்னா ஏரியா வந்து கண்டிப்பா சேஞ்ச் ஆகும். அது எவ்வளவு percentage வந்து சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிற மாதிரி क्वेश्चन கேட்டிருக்காங்க फ्रेंड्स. क्वेश्चனை பார்த்த உடனே நீங்க பாருங்க இன்க்ரீஸ்ட் அப்படிங்கிற வேர்ட் வந்திருக்கு. இன்க்ரீஸ்ட் சம் percentage, டிக்ரீஸ்ட் சம் percentage இந்த மாதிரி வந்தாலே நீங்க ரெண்டு டைப்லயும் நீங்க வந்து சால்வ் பண்ணலாம். ரெண்டு மெத்தட்ல நீங்க சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து எஃபெக்டிவ் percentage மெத்தட்ல நீங்க சால்வ் பண்ணுங்க. எஃபெக்டிவ் percentage மெத்தட்ல நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எவ்வளவு percentage இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லி பாருங்க. 30% வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது, 20% வந்து உங்களுக்கு வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஓகேவா? parallelogram வந்து ஃபார்முலா வந்து ஏரியா ஃபார்முலா வந்து b × h இந்த மாதிரி 2 ஃபேக்டர்ஸ் மல்டிப்ளிகேஷன்ல வந்தாலே நீங்க எஃபெக்டிவ் percentage மெத்தட் வந்து யூஸ் பண்ணலாம்.
இப்போ 30% இன்க்ரீஸ் 20% டிக்ரீஸ் அப்படின்னு உடனே இங்கே எக்ஸோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் அப்படிங்கிறதுனால 30ோட வேல்யூ வந்து ப்ளஸில் வரும். டிக்ரீஸ் அப்படிங்கிறதுனால இது வந்து -20 வரும். இப்போ அந்த ஃபார்முலா x + y + xy/100 இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணால் எப்படி போடணும்? +30 -20 இங்கே 30 இன்ட்டு -20 தானே, அப்போ இங்கே மைனஸ் வரும் /100. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 10 -600/100 இப்போ 10 - 6 = 4%. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்த உடனே நீங்கள் ஆன்சர் போடலாம். இது வந்து எஃபெக்டிவ் பர்சன்டேஜ் மெத்தட். இதுவே நீங்கள் வந்து ஃப்ராக்ஷன் மெத்தடில் போடுறதா இருந்துச்சுன்னா ஃப்ராக்ஷன் மெத்தடில் நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம் அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த பர்சன்டேஜ் வேல்யூ எழுதிக்கோங்க. 30% இன்க்ரீஸ், நெக்ஸ்ட்டு 20% டிக்ரீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த பர்சன்டேஜ் வேல்யூவை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணுங்கள். 30% வந்து எப்படி நீங்கள் ஃப்ராக்ஷனாக எழுதுனா 30/100 அப்படின்னா என்னது? 3/10 3/10 3/10 வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு 20% டிக்ரீஸ் ஆகுதா? 20% வந்து ஃப்ராக்ஷனாக எப்படி மாற்றுவோம்? 1/5 மாற்றுவோமா? பார்ட் 2 வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நான் படிக்க சொல்லியிருக்கிறேன். அது வந்து டிக்ரீஸ் ஆகுது. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஓல்டு வேல்யூ நியூ வேல்யூ அப்படின்னு போட்டுக்கோங்க. இப்போ 10 வந்து டினாமினேட்டர் 10 வந்து இன்க்ரீஸ் ஆனால் அது ரெண்டையும் ஆட் பண்ணணும். அப்போ 13. இங்கே பாருங்கள் 5 வந்து டிக்ரீஸ் ஆகிறதுனால 5 - 1 4. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். 10 × 5 50, இங்கே 52. இப்போ வேல்யூ எப்படி கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன்? ஃபைனல் வேல்யூ மைனஸ் நியூ இனிஷியல் வேல்யூ டிவைடட் பை இனிஷியல் வேல்யூ. இப்போ 52 - 50/50 × 100 2/50 × 100 4%. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டுக்குமே உங்களுக்கு வந்து சேம் ஆன்சர் தான் வரப்போகுது. எஃபெக்டிவ் பர்சன்டேஜ் மெத்தட்னாலும் சேம் ஆன்சர் தான், அண்ட் ஃப்ராக்ஷன் மெத்தட்னாலும் அதே ஆன்சர் தான் வரப்போகுது. உங்களுக்கு எந்த மெத்தட் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். சில சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருக்கும், சில சம்மில் ஃப்ராக்ஷன் மெத்தடை ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் உங்களுக்கு ரெண்டு மெத்தடுமே நான் சொல்லித்தரேன். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை பார்த்து நீங்கள் சால்வ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் சம்குள்ளே போகலாம். The breadth of the parallelogram is increased by 16.66%, while the height of the parallelogram is decreased by 11.1/9%. Find the overall change in its area of the parallelogram அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த இன்க்ரீஸ் டிக்ரீஸ் அப்படின்னு பர்சன்டேஜ் பார்த்தாலே ரெண்டு டைப்லேயே நீங்கள் சால்வ் பண்ணலாம். எஃபெக்டிவ்லையும் ஃப்ராக்ஷன்லையும் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். நீங்கள் என்ன பண்ணுங்க, இதில் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 16.66% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 16.66% வந்து இன்க்ரீஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்னொன்று 11/9 11/9 வந்து உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அது ஒன்றும் கிடையாது, 11.11% தான். நீங்கள் படித்த வேல்யூஸ் தான், பார்ட் 2 வீடியோஸில் படித்த வேல்யூ தான். பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு டிக்ரீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் எஃபெக்டிவ் பர்சன்டேஜ் மெத்தடில் நீங்கள் சால்வ் பண்ணுறாங்க. x + y + xy/100னா 16.66% + 11.11% இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால நான் வந்து எஃபெக்டிவ் பர்சன்டேஜ் மெத்தட் வந்து சூஸ் பண்ண மாட்டேன். நான் வந்து ஃப்ராக்ஷன் மெத்தட் தான் யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரியான சம்க்கெல்லாம் ஃப்ராக்ஷன் மெத்தட் தான் ஈஸியாக இருக்கும். இது இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 16.66% ஃப்ராக்ஷனாக எப்படி நம்ம மாற்றுறது? 1/6 படிச்சிருக்கோமா? 1/6 தான் பர்சன்டேஜ். 1/6 வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ 11.11% வந்து ஃப்ராக்ஷனை எப்படி மாற்றலாம்? 1/9 1/9 வந்து டிக்ரீஸ் ஆகுது. இப்போ பாருங்க, ஓல்டு வேல்யூ நியூ வேல்யூ. இங்கே 6 வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால ரெண்டையும் ஆட் பண்ணி 7 போடுங்க. இங்கே 9 டிக்ரீஸ் ஆகிறதுனால ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணி 8 போடுங்க. இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். 54 56. இப்போ என்ன பண்ணும்? ஃபைனல் வேல்யூ மைனஸ் இனிஷியல் வேல்யூ டிவைடட் பை இனிஷியல் வேல்யூ. இப்போ ஃபைனல் வேல்யூ 56 minus 54 divided by 54 into 100. Oh, 2 by 54 into 100. 1 by 27 into 100. 1 by 27 fraction equal percentage நான் சொல்லியிருக்கேனா? கிடையாது. ஏன்னா நான் பார்ட் 2 வீடியோல 1 by 27 வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லல, 1 by 25 வரைக்கும் தான் படிக்க சொல்லியிருக்கிறேன். அப்போ 1 by 27 உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, ஆனா நான் 1 by 9 ஓட வேல்யூ கொடுத்துருக்கேன். 1 by 9 அப்படின்னா 11.11% அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இதை வந்து 1 by 27 நீங்க எப்படி எழுதலாம்? 1 by 9 into 3 போட்டுக்கலாமா? கீழே 1 by 9 வேல்யூவை 3 ஆல டிவைட் பண்ணிட்டேன்னா 1 by 27 தானே வரப்போகுது. அப்போ இதை நீங்க எப்படி எழுதிக்கலாம்? உங்களுக்கு ஏற்ற மாதிரி 11.11 by 3 அப்படின்னு எழுதிக்கலாமா?
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 1/9 இன்ட்டு 100க்கு பதிலாக தான் நான் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா 11.11 எழுதியிருக்கிறேன். இந்த 3 வந்து டிவைடட் பை 3, ஏன்னா இந்த 27 வந்து 9 into 3 தானே 27, அதனால நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த 11.11 எப்படி வந்ததுன்னு கேட்காதீங்க. நான் ஆல்ரெடி உங்களை படிக்க சொல்லிட்டேன், படித்தாதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டேன். அதை படிச்சுட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். பார்ட் 2 வீடியோ எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு புரியும். இப்போ பாருங்க 11.11 டிவைடட் பை 3 இருக்கு. இப்போ நீங்கள் இதை வந்து கஷ்டப்பட்டு நீங்கள் டிவைட் பண்ணிக்கலாம் இருக்க வேண்டாம். நீங்கள் ஒரு அப்ராக்சிமேட்டாக பாருங்க. இது 12 டிவைடட் பை 3னா உங்களுக்கு என்ன வரும்? 4 அப்படின்னு சொல்லிட்டு வருமா? அப்போ 4க்கு நியராக இருக்கிற மாதிரி 3.7 3.8 அந்த 3.8 இருக்கணும், ஆனால் 4 வரக்கூடாது. இந்த மாதிரி ஆப்ஷன் உங்களுக்கு என்ன இருக்கு? 3.8 ஆப்ஷன் இருக்கா? ஸோ அதுதான் ஆன்சர் 3.8. ஆப்ஷனை பார்த்துட்டு கிளிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். The length of the rectangle is increased by 20% and the breadth of the rectangle is decreased by 10%. Find the percentage change in its area அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, லென்த்தும் பிரெத்தும் இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னாலே நீங்கள் இந்த ரெண்டு மெத்தட்லையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இன்க்ரீஸ் டிக்ரீஸ் அப்படிங்கிற வேர்டை பார்த்தாலே எஃபெக்டிவ்லையும் நீங்கள் சால்வ் பண்ணலாம், ஃப்ராக்ஷன்லையும் நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எஃபெக்டிவ் பர்சன்டேஜ் மெத்தடில் பார்க்கலாம். இப்போ பாருங்க, லென்த் வந்து 20% இன்க்ரீஸ். நீங்கள் எதுவுமே நீங்கள் ரீட் பண்ண வேணாம். 20% இன்க்ரீஸ் அண்ட் 10% டிக்ரீஸ் அப்படிங்கிறத மட்டும் பார்த்த உடனே நீங்கள் என்ன பண்ணலாம்? இங்கே வந்து +20 -10, அப்போ +20 -10, அப்போ ப்ளஸ் மைனஸ்னால் இங்கே மைனஸ் தானே, -20 × 10/100. இங்கே வேல்யூ என்ன வரும்? 20 - 10 10 -200/100. But 10 - 2 என்ன ஃப்ரெண்ட்ஸ் வரும்? 10 - 2 8%. ஸோ ஆன்சர் இஸ் 8% அப்படின்னு பார்த்த உடனே நீங்கள் சால்வ் பண்ணலாம். இப்போ ஃப்ராக்ஷன் மெத்தட் அப்படின்னா எப்படி சால்வ் பண்ணுறது? இப்போ 20% ஈக்குவலான ஃப்ராக்ஷன் என்னது? 20% ஈக்குவலாக வந்து 1/5 இன்க்ரீஸ்ட். 10% ஈக்குவலான ஃப்ராக்ஷன் வந்து 1/10 டிக்ரீஸ். இப்போ ஓல்டு வேல்யூ நியூ வேல்யூ. இப்போ 1/5 இன்க்ரீஸ் அப்படின்னா இந்த 5 வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால 1 + 5 6 ஆகும். இந்த 10 வந்து டிக்ரீஸ் ஆகிறதுனால 9 ஆகும். இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். 50 54 ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி தானே இருக்கு. இப்போ சப்ட்ராக்ட் பண்ணுங்க. 54 - 50/50 × 100. இங்கே 2 வரும், இங்கே 4 × 2 8%. ரெண்டுமே சேமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். எஃபெக்டிவ் பர்சன்டேஜ்னாலும் அதே ஆன்சர் தான், ஃப்ராக்ஷன் மெத்தட்னாலும் அதே ஆன்சர் தான் உங்களுக்கு வரப்போகுது. உங்களுக்கு எது ஈஸியோ அதை பார்த்து நீங்கள் சால்வ் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் சம் போகலாம். The length of the rectangle is increased by 33 1/3% and the breadth of the rectangle is decreased by 16 2/3%. Find the percentage change in the area of the rectangle அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, உங்களுக்கு 33 1/3% அப்படின்னா என்னது? 33.33% என்ன ஆகுதான்? இன்க்ரீஸ்ட் ஆகுதான். செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? பிரெத் 16 2/3. இதெல்லாம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக 16.66% டிக்ரீஸ் ஆகுது. நீங்கள் வேல்யூ படிச்சிருந்தீங்கன்னா பார்த்த உடனே 2/3 1/3 நம்ம போட்டு உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுவான். வேல்யூ படிச்சிங்கன்னா உங்களுக்கு சொல்ல தெரியும். ஓகேவா? இப்போ இதெல்லாம் நீங்கள் எஃபெக்டிவ் பர்சன்டேஜ் மெத்தடில் இன்க்ரீஸ் டிக்ரீஸ்னாலே எஃபெக்டிவ்லேயே நீங்கள் சால்வ் பண்ணலாம், ஃப்ராக்ஷன்லேயே நீங்கள் சால்வ் பண்ணலாம். எஃபெக்டிவ் பர்சன்டேஜ் மெத்தட் வந்து இதுக்கெல்லாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஏன்னா இது ரெண்டையும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு மல்டிப்ளை பண்ணுறது பாயிண்ட் வச்சு வரும், உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். நானாக இருந்தால் எஃபெக்டிவ் பர்சன்டேஜ் மெத்தட் எடுக்க மாட்டேன், டேரெக்டாக ஃப்ராக்ஷன் மெத்தட் போயிடுவேன். 33.33% வந்து இன்க்ரீஸ்ட் அப்படின்னா இதோட ஃப்ராக்ஷன் வேல்யூ வந்து என்னது? நமக்கு 1/3. 16.66%ோட ஃப்ராக்ஷன் வேல்யூ வந்து நமக்கு 1/6. 1/3 இன்க்ரீஸ்ட், 1/6 வந்து டிக்ரீஸ்ட். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது இன்க்ரீஸ்ட். இப்போ ஓல்டு வேல்யூ நியூ வேல்யூ. இப்போ 3 வந்து இன்க்ரீஸ் ஆனால் இங்கே 4 ஆகும், இங்கே 6 வந்து டிக்ரீஸ் ஆனால் இங்கே 5 ஆகும். இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க. 6 × 3 18, இங்கே 20. இப்போ ஃபைனல் வேல்யூ மைனஸ் இனிஷியல் வேல்யூ 20 - 18/100. சாரி, 20 - 18 இனிஷியல் வேல்யூ 18 × 100. அப்போ 2/18 × 100. 2/18 எப்படி எழுதலாம்? இது 1/9. இதை சிம்பிளிஃபை பண்ணால் 1/9 × 100. 1/9ங்கிற ஃப்ராக்ஷனுக்கு ஈக்குவலான பர்சன்டேஜ் வேல்யூ ஆல்ரெடி படிக்க சொல்லியிருக்கேன்.
11.11%. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்த உடனே நீங்கள் ஈஸியாக போடலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்க்ரீஸ் நீங்கள் ரொம்பலாம் யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம். கொஸ்டினில் இன்க்ரீஸ் டிக்ரீஸ்னு சொல்லி 2% வேல்யூ வந்தாலே நீங்கள் டேரெக்டாக எஃபெக்டிவ் பர்சன்டேஜ் இல்லைன்னா ஃப்ராக்ஷன் மெத்தட் நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். ஜஸ்ட் 2 செகண்ட் கூட ஆகாது உங்களுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் சம் போகலாம். நெக்ஸ்ட் பாருங்க, a land is in square shape. If the side of the land is increased by 10%, then find the percentage change in its area அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன ஷேப்ல இருக்கான்? ஸ்கொயர் ஷேப்ல இருக்கான். சைடு வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது? 10% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸ்கொயரோட ஏரியா ஃபார்முலா என்ன ஃப்ரெண்ட்ஸ்? a into a ஸ்கொயர். அதான் a into a தான் ஸ்கொயரோட ஏரியா ஃபார்முலா. இப்போ வந்து இது வரைக்கும் பேரலோகிராம், ரெக்டாங்கிள் அதெல்லாம் பார்த்தோம். l into b, b into h அப்படின்னு வந்துச்சு. ரெண்டு ஃபேக்டர்ஸ்மே ஒன்று வந்து இன்க்ரீஸ் ஆனிச்சு, ஒன்று டிக்ரீஸ் ஆனிச்சு பார்த்தோம். இங்கே வந்து 10% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இங்கே a இது a ரெண்டுமே சேம் வேல்யூ தான். அப்போ 10% வந்து 2 டைம் வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். இங்கேயும் 10% இன்க்ரீஸ் ஆகும், இங்கேயும் 10% இன்க்ரீஸ்ட் ஆகும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து ஒரு பர்சன்டேஜோட வேல்யூ தான் கொடுத்துருக்கான். ஏன்னா ஸ்கொயரில் வந்து ஏ அப்படிங்கிறது வந்து சேம் தான். 4 சைடு வந்து ஒரே சைடு தான், ஒரே வேல்யூ தான். ஏரியா வந்து a into a அப்படின்னு 2 டைம் வர்றதுனால ரெண்டுமே நம்ம வந்து இன்க்ரீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எடுத்திருக்கோம். இப்போ இங்கே வந்து எஃபெக்டிவ் பர்சன்டேஜ் மெத்தடில் நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம்? 10% இன்க்ரீஸ், 10% இன்க்ரீஸ். அப்போ இதை எப்படி எழுதுவோம்? இப்போ 10 + 10 + 10 into 10 by 100. இப்போ இது கேன்சல் ஆயிடுமா? 100 கேன்சல் ஆயிடும். ஸோ 10 + 10 20 + இங்கே 1 = 21% அப்படின்னு டைரெக்டாக ஆன்சர் போடலாம். இதுவே ஃப்ராக்ஷன் மெத்தட்னாலும் நீங்கள் ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஃப்ராக்ஷன் மெத்தட் எப்படி போடலாம்? 10% ஈக்குவலான ஃப்ராக்ஷன் வந்து 1/10. 1/10% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஓல்டு வேல்யூ, நியூ வேல்யூ. அப்போ 10 வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால இங்கே 11 வரும். திரும்பவும் 10 வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால 11 வரும். இப்போ இங்கே மல்டிப்ளை பண்ணால் 100, இங்கே மல்டிப்ளை பண்ணால் 121. இப்போ இதுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள். 21 / இனிஷியல் வேல்யூ 100 × 100 கேன்சல் ஆனால் 21%. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வெரி சிம்பிள். நீங்கள் கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக போட்டலாம். இதே மாடலில் நம்ம இன்னொரு சம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், a room is in the form of square shape. If side of the room is increased by 14.2/7%, then find the percentage change in its area அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கான். சைடு வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுதா? 14.2/7% வந்து இன்க்ரீஸ் ஆகுதா? 14.2/7னா நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். 14.2/7 என்னது? 14.28% இன்க்ரீஸ்ட் ஆகுது. இப்போ இதுவும் ஸ்கொயர் ஷேப் தான். அப்போ a into a 2 டைம் வந்து உங்களுக்கு வந்து ஏரியா வந்து இன்க்ரீஸ்ட் ஆகும். அப்போ இதை நீங்கள் எஃபெக்டிவ் பர்சன்டேஜ் மெத்தடில் எடுத்தீங்கன்னா 14.28 + 14.28 × 14. இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணுறதுக்குலாம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால எஃபெக்டிவ் மெத்தடை ஸ்கிப் பண்ணிடுங்க. அதுதான் உங்களுக்கு ஈஸியாக. ஃப்ராக்ஷன் மெத்தட் இதுக்கு பாருங்கள். 14.28 நீங்கள் ஃப்ராக்ஷனை மாற்றுறீங்கன்னா என்ன ஃப்ராக்ஷனில் வரும்? 1/7. நம்ம ஆல்ரெடி படிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் படிச்சிருக்க சொல்லியிருக்கிறேன், படிச்சுட்டு வந்துங்க. 1/7. 1/7 வந்து இன்க்ரீஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஓல்டு வேல்யூ, நியூ வேல்யூ. இப்போ 7 இருந்துச்சு அப்படின்னா இது இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா என்ன ஆகும்? 8 ஆகும். அதே வேல்யூ தான் திரும்பவும் இன்க்ரீஸ் ஆகுது. 7 வந்து இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா 8 ஆகும். இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். 49 64. இப்போ டிஃபரன்ஸ் பாருங்க. 64 - 49, இனிஷியல் வேல்யூ 49 × 100. இப்போ 15 / 49 × 100. இப்போ பார்ப்பீங்க 15/49 சிம்பிளிஃபை பண்ண முடியலையே, அப்போ இதுக்கு ஈக்குவலான ஃப்ராக்ஷனை நம்ம படிக்கலையே அப்படின்னு யோசிப்பீங்க. ரொம்பலாம் போட்டு யோசிச்சுட்டு இருக்காதீங்க. இந்த மாதிரி வர்ற டயத்தில் நீங்களாம் அப்ராக்சிமேஷனாக பாருங்கள். இங்கே 49 அப்ராக்சிமேட்டடாக நீங்கள் 15 எடுத்துக்கோங்களேன். 15 நீங்கள் வச்சிங்கன்னா இங்கே கேன்சல் பண்ணால் 2 வருமா? அப்போ 13 வருமா உங்களுக்கு ஆன்சரு? அப்போ ஆனால் இங்கே 49 தான் இருக்குது. ஓகேவா? அப்போ 30க்கு நியராக உங்களுக்கு என்ன ஆன்சர் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். 30யை விட 13 இருந்த மாதிரி என்ன ஆன்சர் உங்களுக்கு இருக்கு? 29% உங்களுக்கு ஆன்சரா கொடுத்துருக்காங்களா? ஸோ ஆன்சர் இஸ் 29%. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் சம் பாருங்க. A golden box is in the form of cubical shape. If each side of the box is increased by 30%,
then find the percentage change in its volume அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் பார்த்த சம் வந்து ஏரியா வச்சு கொடுத்துருந்தாங்க எவ்வளோ சேஞ்ச் ஆகும்ட்டு. இப்போ இங்கே வந்து வால்யூம்னு கொடுத்துருக்காங்க. என்ன ஷேப்பா? கியூபிக்கல், கியூப் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ கியூபோட வால்யூம் கண்டுபிடிக்கிறது நமக்கு என்ன ஃபார்முலா? கியூப் அப்படிங்கிறது ஸ்கொயரோட எக்ஸ்டென்ஷன் தான் நமக்கு வந்து கியூப். அப்போ இதோட வால்யூம் ஃபார்முலா வந்து என்ன வரும் அப்படின்னா A இன்ட்டு A இன்ட்டு ஏ கியூப் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு. அப்போ சேம் சைடு தான் எவ்வளோ பர்சன்டேஜ் உங்களுக்கு இன்க்ரீஸ்னு சொல்லியிருக்காங்க? 30%. 30% தானே கொடுத்துருக்காங்க. 30% வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ 3 டைம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து 3 ஃபேக்டர்ஸ் வரும். 30 டைம்ஸ் வந்து இது வரைக்கும் நம்ம 2 டைம் தான் நம்ம இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி டிக்ரீஸ் ஆகிற மாதிரி பார்த்தோம். இந்த சம பொறுத்த வரைக்கும் வால்யூம் கொடுத்துருக்காங்க A இன்ட்டு ஏ. அப்போ 3 டைம்ஸ் வந்து சேம் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ நீங்கள் இதை எஃபெக்டிவ் பர்சன்டேஜ் மெத்தடில் போட்டாலும் ஓகே, இல்லை ஃப்ராக்ஷன் மெத்தடில் போட்டாலும் ஓகே. நான் வந்து ஃப்ராக்ஷன் மெத்தடில் தான் போடுவேன் இந்த மாதிரியான சம் எல்லாமே. இப்போ இதை வந்து 30% வந்து ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணால் 3/10 வருமா? இப்போ ஓல்டு வேல்யூ நியூ வேல்யூ. இப்போ 3 டைம்ஸ் வந்து இது வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆனால் அந்த 10 வந்து ஆட் பண்ணால் 13 ஆகும், 10 வந்து ஆட் பண்ணால் 13 ஆகும், 10 ஆட் பண்ணால் 13 ஆகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த சைடு நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்க, இங்கேயும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்க. இங்கே மல்டிப்ளை பண்ணால் 1000, இங்கே 13 கியூப் 3 டைம்ஸ் இருக்கு. அப்போ 13 கியூப் அப்படிங்கும் போது 2197. இப்போ இதுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்க. 2197 மைனஸ் 1000 டிவைடட் பை 1000 இன்ட்டு 100. இப்போ இங்கே என்ன வரும்? 1097. இங்கே 0000 போயிருமா? இங்கே 10 இருக்கும். அப்போ 1 பாயிண்ட் சொல்லி இப்போ பாயிண்ட் வச்சா 119.7%. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு சம் நம்ம பார்க்கலாம். A person's salary is increased by 10% and then decreased by 20%. Find the overall percentage change in his salary. இந்த மாதிரி சேலரியும் இன்க்ரீஸ்டு டிக்ரீஸ்டு அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்கான். நீங்கள் சேலரியா அந்த மாதிரிலாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம். நீங்கள் பார்த்த உடனே இன்க்ரீஸ்டு சம் பர்சன்டேஜ் டிக்ரீஸ்டு சம் பர்சன்டேஜ்னாலே நீங்கள் எஃபெக்டிவ் மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லை ஃப்ராக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாம். இது வந்து பாயிண்ட் வச்சுலாம் இல்லை. ஸோ நீங்கள் ஈஸியாக நீங்கள் எஃபெக்டிவ் மெத்தட்லேயே நீங்கள் யூஸ் பண்ணலாம். என்ன ஆயிருக்கா? ஃபர்ஸ்ட் 10% வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு? 20% வந்து உங்களுக்கு வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. இந்த மாதிரி சம் எஃபெக்டிவ் மெத்தட்ல நீங்க எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, அப்ப இதுவும் பிளஸ் வேல்யூ மைனஸ், இங்க வந்து இங்க பிளஸ் 10 போடணும், இதை -20 போடணும். ஏன் இப்படி போடுறேன்? இது இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதுனால நான் பிளஸ் போடுறேன், இது டிக்ரீஸ் ஆயிருக்கிறதுனால நான் மைனஸ் போடுறேன். இப்போ ஃபார்முலால யூஸ் பண்ணுங்க. x + y + xy/100. இப்போ பாருங்க, +10 -20 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் வரும். ஏன்னா இங்க பிளஸ் இன்ட்டு மைனஸ். இப்போ 10 × 20/100. இப்போ இதை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா -10 கிடைக்கும். ஏன்னா பெரிய நம்பர் வந்து -20. இதெல்லாம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். -10 இங்கே -200/100. இதை கேன்சல் பண்ணால் -10 -2. ஸோ ஆன்சர் இஸ் -12%. இங்கே பர்சன்டேஜ் வந்து மைனஸில் வருது. அப்போ ஆப்ஷனில் வந்து பாருங்க, 2 ஆப்ஷன் வந்து சேம் ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. 12% இன்க்ரீஸ்னு கொடுத்துருக்காங்க, 12% டிக்ரீஸ்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன ஆன்சர் போட போறீங்க? ஆன்சர் வந்து உங்களுக்கு இங்கே மைனஸ் வந்திருக்கு, அதனால 12% டிக்ரீஸ். இதுதான் உங்களுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் ஃப்ராக்ஷன் மெத்தடில் கூட நீங்கள் சால்வ் பண்ணலாம். பாருங்க, 10% இருக்கு. 10% ஈக்குவலான ஃப்ராக்ஷன் வந்து 1/10. இது உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ்ட் ஆயிருக்கு. பாருங்க, 20% டிக்ரீஸ், 20% ஈக்குவலான ஃப்ராக்ஷன் வந்து உங்களுக்கு 1/5. இது வந்து உங்களுக்கு டிக்ரீஸ்ட் ஆயிருக்கு. இப்போ ஓல்டு நியூ அப்படின்னு எடுத்துக்கோங்க. இப்போ 10% வந்து 10 வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ்ட் ஆயிருக்கிறதுனால இதை ஆட் பண்ணி 11 அப்படின்னு போடுங்க. இங்கே 5 வந்து உங்களுக்கு டிக்ரீஸ்ட் ஆயிருக்கு. ஸோ இங்கே 5 வந்து இங்கே வந்து 4 அப்படின்னு சொல்லிட்டு டிக்ரீஸ்ட் ஆயிருக்கு. இப்போ இங்கே மல்டிப்ளை பண்ணுங்க ரெண்டு சைடும். இங்கே 50, இங்கே 44. எப்படி போடணும்? ஃபைனல் வேல்யூ மைனஸ் இனிஷியல் வேல்யூ. அப்போ 44 - 50 by initial value 50 × 100. இங்கே அடி கொடுத்தா 2. இங்கே என்ன வரும் உங்களுக்கு? 50. இங்கே 50ல தானே மைனஸ் இருக்கு. ஸோ -6 × 2 = -12%. இங்கேயும் சேம் வேல்யூ தான் வரும். ஸோ ஆன்சர் இஸ் 12% டிக்ரீஸ். ஆன்சர் வந்து ஆப்ஷன். நீங்கள் 12 டக்குன்னு நீங்கள் 12 மார்க் பண்ணிட்டு போயிடக்கூடாது. கொஞ்சம் கவனமாக பார்த்து போங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம நெக்ஸ்ட் சம் போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, Tilaha buys a goods for ₹800. She gets a discount of 10% and pays 20% tax.
வாட்ஸ் த அமௌண்ட் ஷுட் ஷி பே. அதாவது என்னன்னா திலகா வந்து 800க்கு ஒரு பொருள் வாங்குறாங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்ல வாங்குறாங்க? 10% டிஸ்கவுண்ட்ல வாங்குறாங்க. 10% டிஸ்கவுண்ட்ல வாங்குறாங்க. அதுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் டாக்ஸ் கட்டுறாங்க? 20% டாக்ஸ் கட்டுறாங்க. அப்படின்னா அவங்க வந்து எவ்வளவு அமௌண்ட் வந்து பே பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. மொத்தம் அவங்க எவ்வளவு அமௌண்ட் வாங்குறாங்க? 800க்கு வந்து வாங்குறாங்க. ஓகேவா? 800க்கு வாங்குறாங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்க, இந்த மாதிரி இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் வந்தாலும், இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பர்சன்டேஜ் வந்தாலும், டிஸ்கவுண்ட் டாக்ஸ் இந்த மாதிரி வந்தாலுமே எஃபெக்டிவ் பர்சன்டேஜ் மெத்தட் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கிறேன். இப்போ பாருங்க எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து 10% வந்து ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்கவுண்ட் ஆகுது. அப்ப இதை -10 வச்சுக்கோங்க. அடுத்து 20% வந்து உங்களுக்கு வந்து டாக்ஸ் கட்டுறாங்க. அப்ப இது வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இதை வந்து +20 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து இதுல இருந்து ஒரு பர்சன்டேஜ் வேல்யூ நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. அந்த பர்சன்டேஜ் வேல்யூ வந்து பிளஸ்ல வருதா மைனஸ்ல வருதா பாருங்க. பிளஸ்ல வந்தா உங்களுக்கு ப்ராஃபிட், மைனஸ்ல வந்தா உங்களுக்கு லாஸ். ஓகேவா? அப்போ பிளஸ்ல வந்துச்சுன்னா அந்த பர்சன்டேஜ் வேல்யூ வந்து 800ல எவ்வளவு பர்சன்டேஜ்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு அந்த வேல்யூவை பிளஸ்ல வந்தா 800ஓட ஆட் பண்ணணும். மைனஸ்ல வந்தா அந்த வேல்யூவை 800ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், வேற எதுவுமே இல்லை. உங்களுக்கு நீங்க வந்து 10-20 ஈஸியா இருக்கிறதுனால நீங்க வந்து எஃபெக்டிவ் பர்சன்டேஜ் மெத்தட்ல நீங்க சால்வ் பண்ணலாம். 10% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க, திரும்ப 20% டாக்ஸ் கொடுத்துருக்காங்க, -10 அடுத்து -20. இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா எஃபெக்டிவ் பர்சன்டேஜ் மெத்தட்ல பண்ணணும் அப்படின்னா -10 +20 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது -10 × 20 / 100. இப்போ பாருங்க 20 - 10 10 -200/100. இப்போ 10 - 2 = 8%. ஆன்சர் வந்து பிளஸ்ல வந்திருக்கா மைனஸ்ல வந்திருக்கா? பிளஸ்ல தான் வந்திருக்கு. +8% அப்படின்னா 800ஓட இந்த பர்சன்டேஜ் வேல்யூவை நீங்க ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இதை வந்து எவ்வளோ 800ல 8% வந்து எவ்வளவு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். 8% of 800. 8% of 800 ஃபர்ஸ்ட் எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிங்க. 10% வந்து 800ல 10% 80, 1% வந்து 8. இப்போ 800ல 1% 8 அப்படின்னா 8% என்னவா இருக்கும்? 8 × 8 64. 800ல 8% வந்து 64. அப்போ இது பிளஸ்ல வந்திருக்கிறதுனால இந்த 800ஓட அவங்க எவ்வளவு பே பண்ணிருப்பாங்க? +64 வந்து பே பண்ணிருப்பாங்க. ஸோ த ஆன்சர் இஸ் 864. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சம் போலாம். ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பாருங்க, what is the single discount equivalent to the two successive discount of 10% and 30% அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல வந்து சிங்கிள் டிஸ்கவுண்ட் கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து என்ன கொடுத்திருக்காங்க? 2 successive discount of 10% 30% சொல்லி ரெண்டு டிஸ்கவுண்ட் வேல்யூஸ் வந்து கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு சிங்கிள் டிஸ்கவுண்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சக்சசிவ் அப்படின்னால என்ன சொல்லியிருக்கேன்? சக்சசிவ் பர்சன்டேஜ்னாலும் எஃபெக்டிவ் பர்சன்டேஜ்னாலும் சேம் தான் சொல்லியிருக்கேன். இந்த 2% வேல்யூ வச்சு நீங்க எஃபெக்டிவ் பர்சன்டேஜ் மெத்தட்லேயே சால்வ் பண்ணுங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான சம். இந்த மாதிரியான சம்லாம் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ல இன்னும் கேட்டுட்டு தான் இருக்காங்க எக்ஸாம்ல. இப்போ பாருங்க 10% கொடுத்துருக்காங்க, இன்னொன்று 30% கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 2 சக்சசிவ் டிஸ்கவுண்ட்னு சொல்லிட்டாங்க. டிஸ்கவுண்ட்னா ரெண்டுமே டிக்ரீஸ் அர்த்தம். அப்போ ரெண்டு வேல்யூமே உங்களுக்கு வந்து மைனஸ் தான். இப்போ எஃபெக்டிவ் பர்சன்டேஜ் மெத்தட்ல நீங்க எப்படி நீங்க எடுப்பீங்க? -10 -30 ரெண்டையும் நீங்க 10 × 30 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆயிரும் /100. இப்போ பாருங்க -40 -10 -30 -40 + 300/100 இங்க அடிச்சு கொடுத்தீங்கன்னா 3 தான் இருக்கும். அப்போ -40 + 3 அப்படிங்கும்போது -40 + 3 = -37%. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஆன்சர். இதை நீங்கள் ஃப்ராக்ஷன் மெத்தடில் போட்டாலும் உங்களுக்கு இதே வேல்யூ தான் வரும். ஆனால் 2 சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட்ங்கும் போது நீங்கள் எஃபெக்டிவ் மெத்தடில் நீங்கள் போடுறதே உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னும் ஒரு சம் பார்த்தலாம். ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பாருங்க, A bought a pen for ₹72. He sold it to B at a loss of 10%. B sold it to C at a profit of 25%. Then find the price paid by C. அதாவது A வந்து ₹72 வந்து ஒரு பென் வந்து வாங்கியிருக்கிறாங்க. இதை வந்து B க்கு வந்து 10% லாஸ்ல வந்து என்ன செஞ்சிட்டாங்க? வித்துட்டாங்க.
அதுக்கப்புறம் பி வந்து அந்த பெண்ணை 25% அவங்களுக்கு ப்ராஃபிட் வச்சு சிக்கு வித்துட்டாங்க அப்படின்னா சி வந்து எவ்வளோ பே பண்ணி அந்த பெண்ணை வாங்கியிருப்பாங்க அப்படின்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கொஸ்டின் கேட்குறாங்க. இது நார்மல் மெத்தட் வந்து அசம்ஷனில் எப்படி சால்வ் பண்ணணும்னா 72ல் 10% என்னது, அதுக்கப்புறம் அதில் 25% என்னது, இந்த மாதிரிலாம் எடுத்து சால்வ் பண்ணிட்டு இருப்போம். அப்படியெல்லாம் வேண்டாம். இதை ஈஸியாக நம்ம வந்து சக்ஸசிவ் பர்சன்டேஜ்லேயே நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம். எஃபெக்டிவ் பர்சன்டேஜ் மெத்தடில் சால்வ் பண்ணிடலாம். ஏன்னா இங்கே வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ் அந்த மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இந்த மாதிரி மாறி மாறி வர்றதுனால எஃபெக்டிவ் பர்சன்டேஜ் மெத்தடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம். 72 ரூபீஸ்க்கு வந்து ஏ வந்து ஃபர்ஸ்ட் அந்த பென் வந்து வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் 10% வந்து உங்களுக்கு லாஸா ப்ராஃபிட்டா, 10% வந்து லாஸ், அப்போ 10% வந்து டிக்ரீஸ் ஆகுது, லாஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து 25% வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகுது, ப்ராஃபிட் ஆகுது. ஓகேவா? அப்போ இதை வந்து +10 வச்சுக்கோங்க. சாரி, லாஸ் தான் ஆகுது. ஸோ இது வந்து -10 இது +25. இப்போ எஃபெக்டிவ் மெத்தடில் யூஸ் பண்ணால் எவ்வளோ பர்சன்டேஜ் வருதுன்னு பார்ப்போம். -10 + 25 -10 × 25 by 100 plus 15 minus 250 by 100 15 minus 5/2. இந்த 5/2ங்கிறத 2.5 எழுதலாமா? 15 minus 2.5 15லேருந்து 2.5 போயிடுச்சுன்னா 12.5%. 12.5% வந்து ப்ளஸில் வந்திருக்கா மைனஸில் வந்திருக்கான்னு பாருங்க. ப்ளஸில் தான் வந்திருக்கு. ஓகேவா? இப்போ இந்த 72 ரூபீஸில் 12.5% வந்து எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? 12.5% ஆஃப் 72 எப்படி கண்டுபிடிக்கிறது? 12.5%க்கு ஈக்குவலான ஃப்ராக்ஷன் நம்ம ஆல்ரெடி படிக்க சொல்லியிருக்கிறேன். படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும். 1/8 12.5%னாலும் அதோட ஃப்ராக்ஷன் வந்து 1/8னாலும் சேம் தான். 1/8 × 72 அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிங்கன்னா 9. ஓகேவா? இப்போ இந்த 9 ரூபீஸ் வந்து நீங்கள் 72வோட ஆட் பண்ணணுமா சப்ராக்ட் பண்ணணுமா அப்படின்னு உங்களுக்கு வந்து டவுட்டாக இருக்கும். அது என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே +12.5 வந்துருந்துச்சு அப்படின்னா 72வோட நீங்கள் ஆட் பண்ணணும். இங்கே பர்சன்டேஜ் வேல்யூ வந்து -12.5 வந்துருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சப்ராக்ட் பண்ணணும். இங்கே வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டா லாஸா, எங்களுக்கு வந்து ப்ளஸில் தான் வந்திருக்கு, அப்போ ப்ராஃபிட் தான். ஸோ 72வோட நீங்கள் +9 ஆட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ ஆன்சர் இஸ் 81. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இன்னைக்கான வீடியோஸ் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலை அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதோ டவுட் இருந்தாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு எதுவும் கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் எனக்கு தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சக்ஸஸ் சரவடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.